போல. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நம்மள கண்டுக்கிறாங்களான்னு பாருவே. இந்த கௌதம கொஞ்சம் சீண்டி பாப்பாமா, நமக்கு ஒத்து வந்தா பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம்ல. கொஞ்சம் வம்பெடுத்து தான் பார்ப்போம். ஏய் கௌதம், சொல்லுங்க நீ என்ன? இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? நீ இந்த ட்ரெஸ்ல கன்றாவியா இருக்க. அதை என் வாயால வேற கேட்கணுமா? இதுக்கு தான் நீ கூப்பிட்டியா? என்ன கௌதம் இப்படி சொல்ற? இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கேன். நானே கண்ணாடியை தான் பார்த்துட்டு வந்தேன். சரி நீ சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் கேட்குறேன். நீ என்ன இப்படி சொல்ற? என்ன கௌதம், கண்டவ கிட்டலாம் நல்லா சிரிச்சு தானே பேசுற. என்னைய பார்த்தா மட்டும் எதுக்கு இப்படி பேசுற? நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணுறேன், அழகா இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவேன். நேற்று வந்தவளை கூட பேசுகிறேன். நான் இந்த வீட்டு பொண்ணு, என் கூட பேச மாட்டியா கௌதம்? உன்னோட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என் அண்ணி, அதனால நான் உரிமையாக பேசுகிறேன். என்னோட ஃப்ரெண்டாக பழகுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே, நீ சரியான விசக்கிருமி. சொல்றியா? இருடா, இதுக்கெல்லாம் நீ நல்லா பதில் சொல்வ. இவ எத்தனை நாள் இங்க இருக்க போறா? அவ இருக்கிற வரைக்கும் தானே பேசுவ. அதுக்கப்புறம் என்கிட்ட தானே வந்தாகணும். என்ன கௌதம், அவன் என்ன 1 மாசமோ 2 மாசமோ அவன் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவ்வளவுதான். ஆனா ஆனா இந்த வீட்டோட ஒருத்தி. ஆனா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, அவகிட்ட பேசுறியா? என்ன கௌதம், பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? யார? உன்னையா? உன்னெல்லாம் போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஆமா, நீ அண்ணன் பின்னாடி தானே சுத்தின செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு. இப்ப என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம் அடிக்குது? என்ன கருணி, அண்ணன் உன்னே கண்டுக்கவே இல்லையா? அண்ணி வரவும் உங்க அண்ணன் தான் சிடுமூஞ்சியாச்சு. அந்த சிடுமூஞ்சி கல்யாணம் பண்றதுக்கு பேசாம ஒன்னே பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். நீ ரொம்ப தான் பிகு பண்ற. என் அளவுக்குலாம் நீ அழகு இல்ல. ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து சிங்கிளாவே சுத்திக்கிட்டு தெரியா? சரி போனா போயிட்டு போற, ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு கேட்டேன். நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிற. அச்சோ ஹரிணி, நீ தப்பாவே நினச்சிக்கிட்டு இருக்க. நான் சிங்கிள் தான், நானும் சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணை தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு பஜாரியே இல்லை. கௌதம், மற்றவங்க முன்னாடி என்னை இன்சல்ட் பண்றியா? பாரு அவ எப்படி சிரிக்கிறான்னு. வாய் இருந்தா நீ சிரிப்பியா? நான் சும்மா எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை நினைச்சுனா நான் சிரிக்கல. திமுருடி உனக்கு. அத்தை இந்த இருக்கா நீ கௌதம், உங்களாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு திமுரு தானே. ஆனா எப்படி இருந்தாலும் சஞ்சய் மாமா மனசுல நீ இடம் பிடிக்கவே முடியாது. நீ வேணா பாத்துக்க. அண்ணி இடம் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு அவங்க பார்த்துப்பாங்க. நீ தான் குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவுற. முன்னாடி சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், இப்போ என்கிட்ட வந்து நிக்கிற. அடுத்து எந்த மரத்தில் தாவ போற? கௌதம் மரியாதையா பேசு. நான் ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வடுக்க சும்மா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்து எங்களை வம்பிழுத்துட்டு நீ சொல்றியா? போ, உங்களுக்குலாம் கல்யாணமாக்கும். பொண்ணாக இருந்தால் எவனாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் நீ இன்னும் பஜாரி மாதிரி இருக்கே, உன்னெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? நல்ல வேலை எங்கள் அண்ணன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னையே மாட்டி விடலான்னு பார்த்துட்டியா? எங்கள் அண்ணனே தப்பிச்சிட்டேன். நானா உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சாலும் உங்ககிட்ட வந்து மாட்டோன்னு நினச்சியா? எனக்கெல்லாம் அழகான ஒரு தேவதை இருக்கா. நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் என் தேவதையை உங்ககிட்ட கொண்டாந்து காமிக்கிறேன். அவகிட்ட கற்றுக்க எப்படி இருக்கணும்னு. பண்ணுடா பண்ணு. நீ எப்படி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு பார்க்குறேன். சஞ்சயும் நல்லா இருக்க மாட்டேன், நீனும் நல்லா இருக்க மாட்டிய. இந்த வீட்டில் நான் வச்சதுதான். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா சஞ்சய், இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீனே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு. என்ன நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருக்கோம், சஞ்சய் கண்டுக்காம இந்த கமலியவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாச்சும் சண்டை நடந்திருக்குமோ? திட்ட போறாரோ? திட்டட்டும். ரொம்ப தேங்க்ஸ் கமலி. என்ன நடக்குது இங்க? நான் கூட ஏதோ சண்டை போட்டு திட்ட போறேன்னு பார்த்தா கிஸ் பண்றேன். சஞ்சய்க்கு என்னாச்சு? இப்பெல்லாம் பண்ண மாட்டானே. என்னடா அது? நம்ம ஒண்ணு நினைச்சா இங்கே ஒண்ணு நடக்குது. அவளும் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ளேயும்? ஒருவேளை சமாதானம் ஆயிட்டாங்களா? இல்லையே, அது வாய்ப்பே இல்லையே. அண்ணே, நான் ஒருத்தன் இங்கே சின்ன பிள்ளை இருக்கேன். நான் இருக்கிறத கூட பார்க்காம இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. அண்ணி உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டேன். இல்ல
கௌதம், நீ மாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அண்ணே, அண்ணிய பிடிக்கலன்னு சொல்ற. ஆனா பாத்தியா எங்களுக்கு முன்னாடி என்ன வேலை பாக்குறேன்னு. இல்லடா, கமலிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போல இருந்துச்சு. தேங்க்ஸ் சொல்லணும்னா வாயிட்டு சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் கிஸ் பண்ணி சொல்லுவாங்களா? இல்லடா, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. சாரிடா, நீ இருக்கதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆமா ஆமா, நாங்க இருக்கிறது எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? அண்ணி மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதே வேகமா வந்து கிஸ் பண்ணிட்டீங்களோ? எனிவே, நீங்க நல்லா இருந்தா அது சந்தோஷம் தானா? கௌதம், என்ன கௌதம் இப்படி ஓட்டுற? ஆமாங்க நீ, நான் கூட 2 பேருக்குள்ள பெரும் பஞ்சாயத்தா இருக்கு, பேசிக்க கூட மாட்டீங்க. அப்படின்னு பார்த்தா இங்க நடக்கிற கூத்த பார்த்தா வேற கூத்தா இருக்கும் போலயே. படவா போடாங்கிட்டு, சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட எல்லாம் போய் சொன்னீன்னு வச்சுக்க, தொலைச்சு கட்டி போடுவேன். அடுத்து வேலையே அம்மா கிட்ட போறதுதான். இதை மட்டும் அம்மா கிட்ட சொன்னேன் பார்த்துக்க, அம்மா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவாங்க. இங்க என்னாச்சு சஞ்சய்? இப்ப உடம்பெல்லாம் ஓகே தானே? நாளைக்கு போனாலும் ஆபீஸ்க்கு, இன்னைக்கே போகணுமா? இல்லை கமலி, எல்லாமே ஓகே தான். நீ எனக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க. நீ இல்லை, உன்னோட கண்ணில் அந்த கண்ணீரை பார்த்தோன்னே எனக்கு அம்மா அப்படிதான் சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு அழுவாங்கன்னே தெரியாது. ஆனால் என்னை பார்த்துக்கிட்டே அழுவாங்க. அந்த மாதிரி நேற்று உனக்கு கண்ணு கலங்குச்சா, எனக்கு என்னமோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு சீக்கிரம் குணமாக இருக்கேன்னா அது காரணமே நீ தான். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் என்னை கேர் எடுத்து பார்த்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ் கமலி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி. நம்ம இன்னைக்கு வெளியில் போகலாம் மாட்டின்னு இருக்கு. என்ன சஞ்சய் சொல்றீங்க? நிஜமாதானா? ஆமாம், நான் ஈவினிங் சீக்கிரமே வந்துடுறேன். நீ கிளம்பிடு, நம்ம வெளியில் போகலாம். சஞ்சய், நானும் வெளியில வரனே, என்னையும் கூட்டிட்டு போய் வீட்டிலே இருக்கம்பா, போர் அடிக்குது. இல்லை ஹரிணி, நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ. இல்லைன்னா மாமா தானே உனக்கு க்ளோஸு, அப்பாவை கூட்டிகிட்டு போ. சரியா? நானும் கமலி மட்டும் தனியாக போகிறோம். ஓகே? சரி கமலி, நீ கிளம்பிடு. என்ன நடக்குது இங்க? நம்ம ஒன்று கணக்கு போட்டா இங்க வேறு கணக்கு நடக்குது போலயே. தனியா சாப்பிட கூட்டிட்டு போறேன், நான் இருக்கேன், கிஸ் பண்றேன். இதை இப்படியே விட்டா சரி வராதே. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்குது, நமக்கே ஆப்பாயிரம் போல. ஹரிணி, இப்படியே இருந்தீன்னு வச்சுக்கவே இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது. கெஸ்டா 3 நாள் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். பார்த்துக்கடி உன் வாழ்க்கைய. இது தெரிஞ்சா இந்த அத்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இவன் இந்த கௌதம் இருக்கானே, உடனே ஓடி போய் சொல்லிடுவேன். எனக்கு அப்படியே வயிறுலாம் எரியுது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தா இவங்க சேர்ந்துருவாங்க போலயே. இவங்களை சேரவே விடக்கூடாது. என்னடி அப்படி பார்க்குற? என்ன ஆஃபீஸ் கிளம்பலையா? லேட்டாச்சு, இன்னும் போகாமல் இருக்க? அதெல்லாம் நான் கொஞ்சம் லேட்டாக போய்க்கிறேன். எதுக்கு சித்தி இப்படி பண்ணுறீங்க? என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? தேவையில்லாமல் அவனை பார்த்தாலே பிடிக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். அவனை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசி வச்சுருக்கீங்க. என்ன அர்த்தத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே இப்படி பண்ணுறீங்க. சும்மா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. அவன் சரியான ரவுடி பையன். அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் தானே பார்க்குறீங்க. வேணும்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? ஊரோட்டு ஒன்று தான் நல்லா இருக்குமோ? இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன், அதனால வீட்டில் வச்சுருந்தீங்க. இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் என்னை தள்ளி விடலான்னு பார்க்குறீங்க. என்னாச்சுமா? என்ன இங்கே சத்தம்? அப்பா, நீங்களே கேளுங்கப்பா. அந்த பாண்டி, அவனை உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ பெரிய ரவுடி பையனு. ஆனால் சித்தி என்னடானா அவனை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்த காலை கூச்சிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் தெரியும் தானேப்பா. நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என் வாழ்க்கையை பாலுங்கணத்தில் தள்ள பார்க்குறீங்களா? எங்க பாத்தியலாங்க இவ பேசுறத? இவளையும் என் பொண்ணு மாதிரி தானுங்க நினைச்சேன். அவன் நல்ல பையங்க, திருந்துட்டாங்க. நீங்க கூட பேசுனீங்கல்ல, அவன் இந்த மாதிரி முன்னாடி மாதிரி இருந்தா அப்படியாங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அவளையும் என் பொண்ணு தானுங்க. ஆனா இவ என்னைய அம்மாவை நினைக்கவே இல்லை. நான் தான் இவளை என்னோட மூத்த பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னைய குடும்பக்கார சித்தியா தாங்க பாக்குறா. நீ எதுக்குமா அழுகிற? நீ நல்ல மனசோட தானே இதெல்லாம் பண்ற. அவளுக்கு எங்கே அதெல்லாம் புரிய பாசம் வச்சிருந்த அப்பாவையே வேணான்னு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருந்தவ உன்னை எங்கே புரிஞ்சுக்க போடா, விடு. இல்லைங்க, மனசுலாம் ரொம்ப வலிக்குது. அவன் நல்லா இருக்கணுமேனு தான் பார்த்து பார்த்து செய்கிறேன். முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. அவன் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், சொந்த வீடு இருக்குது, தோட்டம் தரவுலாம் இருக்குங்க. நல்ல பையன், நல்லா பார்த்துக்குவேங்க. அதனால தான் நான் பேசி வச்சேன். இவன் என்னடானா யாரோ மாதிரி வந்து பேசுகிறா. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா பார்த்துருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாள்ல. நான் சித்தி தானே, அதனால தாங்க இப்படி பேசுகிறா. நல்லதுக்கே காலம் இல்லை.
இங்கே பாரு பிரியா, அவன் முன்னாடி மாதிரி இல்லை, திருந்திட்டேன். நானும் தான் பேசினேன். உங்கள் சித்தி பார்க்குறதான் உனக்கு நல்லது. உன்னை பொண்ணு மாதிரி தானே பார்க்குறா. நீ ஏன் அம்மாவை பார்க்க மாட்டேங்கிற? அவள் சொல்கிறத கேட்டு இருந்துக்க. சும்மா அவளை ஏற்று பேசிக்கிட்டு இது பண்ணாத. போ, வேலைக்கு கிளம்பு. கொஞ்ச நாள் தானே வேலைக்கு போகிற. அதுக்கப்புறம் அவன் சொன்னா போ, இல்லைன்னா போ வேணாம். பரவாயில்ல விடுங்க, நான் போய் அந்த பையன்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ எதுக்குமா வேணான்னு சொல்கிற? நல்ல பையன் தானே பார்த்து வச்சிருக்க. அதெல்லாம் அவள் கல்யாணம் பண்ணிப்பா. இங்கே பாரு பிரியா, உனக்கு நல்லதுக்கு தான் நான் செய்கிறேன். ஆனால் என்ன, உனக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சித்தி நம்ம கிட்ட பேசும்போது நல்லா தானே பேசினாங்க. திடீர்னு இப்படி அழுகுறாங்க அப்பா வந்தோடனே. சித்தியும் சரியான ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்பாவாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் என்னத்த பண்ணுறதுனே தெரியலையே. பேசாம அவங்கிட்டே போய் காலில் விழுந்துட வேண்டியதான். நான் உனக்கு வேணாம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். வேற வழியே இல்லை. அப்பாடா, நம்ம ஆக்டிங்க எல்லாரும் நம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். இந்த மனுஷன் மாட்டுக்கு அவள் சொல்கிறத பார்த்து வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு. இந்த மனுஷன் இப்போ எப்போவுமே நமக்கு சப்போர்ட் தான். 2 கண்ணு தண்ணியை விட்டால் போதும், ஆம்பிடுத்தேன். இதை வச்சே இந்த கல்யாணத்தை முடித்து அவளை நரக வாழ்க்கையில் தள்ளிட வேண்டியதான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிருவேன். நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிட்டேன்னு. ஏதாச்சும் ஒன்று சமாளிச்சுக்கலாம். முதல்ல கல்யாணம் முடியட்டும். என்ன மச்சான், உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்குள்ளே வந்துட்ட. எல்லாம் சரியாயிடுச்சுடா. ஆமாம், வேலையெல்லாம் பெண்டிங் கிடக்கு. நீ என்ன இப்படி நின்றுக்கிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, அந்த பிரியா என்ன வரலையா, அதான் ஏதோ டென்ஷனில் நின்றுட்டே இருக்கேன்டா. பிரியாவா? யாரு? கமலியோட ஃப்ரெண்டு தானே. வரலைன்னா உனக்கு என்னடா? ஸ்டாஃப் எப்பாச்சும் வரதும் லேட்டாக வரதும் வராமல் இருக்கதும் சகச்சம் தானே. அவங்க வரலைன்னா உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா ஆச்சு மச்சான்? தெரியலடா, என்னன்னே தெரியல. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவள் வராமல் இருக்கவும் என்னமோ மாதிரி இருக்கு. நேற்றே ஏதோ வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னான். ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்குமா என்னன்னு தாண்டா யோசிச்சுட்டே இருக்கேன். அவள் வரலைன்னா உனக்கு என்னடா? அவள் வந்தாலும் வரலைனாலும் நமக்கு என்னடா? இன்னைக்கு வேலை பார்ப்பா, நாளைக்கு பார்க்க மாட்டா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற நீ சொல்கிற பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே. பிரியாவை லவ் பண்ணுறியா மச்சான்? தெரியலடா, என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் உங்களை பார்க்காம இருந்தால் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன தெரியலடா. இங்கே பாருடா, லவ் இருந்தால் உடனே சொல்லிடு, சரியா? சரி மச்சான், எனக்கே என்னன்னே தெரியலடா. ஆமாம், உனக்கு லவ்லாம் பிடிக்காது சொல்லுவியே, இப்போ நீ சொல்ல சொல்கிற? நீ அத்துவிடு வயலில் பார்க்குறே. இல்லைடா, நம்ம மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம தான் அதை பார்க்குறது இல்லை. யாரை சொல்கிற நீ? சிஸ்டரையா சொல்கிற? ஆமாம் மச்சான், நேற்று எனக்கு உடம்பு சரியாமல் இருக்கவும் அவள் கண்ணு கலங்கி எனக்காக அழுதாடா. அதில் அவளோட காதலை பார்த்தேன். ஆனால் நான் தான் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்லடா. பார்க்கலாம். இதே தானடா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணுடா. சிஸ்டரை புரிஞ்சுக்கிட்டேன்னா வச்சுக்க, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரி வா, போய் வேலையை பார்க்கலாம்.